இந்த உலகத்துல ஜுரம் வந்தா பேராசிட்டமால், ஹெடேக் வந்தா டேப்லெட், அதே மாரி வீக்னஸ் வந்தா டானிக் இப்படி எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட்டா மெடிசினுக்கு போற பழக்கம் நம்மள நெறைய பேத்துக்கு வந்து இருக்கு. ஆனா, ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, மாத்திரை இல்லாத காலத்துல அம்மா, பாட்டி, சித்தி அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணுனாங்கன்னா, சாதாரண சமையல் பொருள், இயற்கை மூலிகை எல்லாமே வந்து மருந்தா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அதே மாரி 5 வெத்தல. இத தண்ணீல வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி குடிச்சா நெஞ்சு சளி வந்து குறைஞ்சிரும், ஜுரம் வந்து சரியாயிடும், உடம்பு வலி வந்து குறைஞ்சிரும். இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு உணர்ச்சி இருக்கு. வெத்தலைய பத்தி கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தல போட்டா உடம்பு வந்து சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்லி அம்மா வந்து தருவாங்க. அது சளி, கபம் எல்லாத்தையுமே வந்து கரைச்சிடும். ஜீரகம் பார்த்தீங்கன்னா, வயித்து வலி, கேஸ், பாடி ஹீட் எல்லாத்துக்குமே வந்து அம்மா ஃபர்ஸ்ட்டா வந்து எடுக்கிற பொருள் இதுதான். உடம்புக்குள்ள இருக்கிற ஹீட்ட வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வரும். மிளகு பார்த்தீங்கன்னா, ஜுரத்துக்கு வந்து ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன வந்து மெல்ல மெல்ல வெளிய வந்து தள்ளிடும். இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கும்போது அது மருந்து மாத்திரை மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தராது. ஆனா உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, மெதுவா வந்து வேலை செய்யும். வேற வந்து முதல்ல வந்து சரி பண்ணும். சைடு எஃபெக்ட் இல்லாத நம்பிக்கை தரும். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். டேப்லெட் சாப்பிட்டா உடனே வந்து சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இயற்கை வைத்தியம் வந்து இனிமேலும் வந்து உடம்பு தாங்கணுன்றதுக்காக வேண்டி காப்பாத்தும். ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரண ஜுரம், சளி அதே மாரி உடம்பு வலி அதுக்கு மட்டும் தான். ஜுரம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, டே பை டே வந்து குறையவே இல்லைன்னா, கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணணும். நாம முன்னாடி வந்து யூஸ் பண்ண எளிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கையான முயற்சிய வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே! இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.